வச்சுருவேன். அப்புறம் மாமா போராடிக்கிட்டு இருப்பாங்க. தூக்கம் வருதா? சரி தூங்குங்க போங்க பிரபு. மட்டன் வாவ்! சூப்பர். மாமாக்கு இன்னைக்கு மட்டன் தான் செஞ்சு குடுக்கணும்னு நெனச்சுட்டே இருந்தேன். வாங்கல, அதனால செய்யல. நாளைக்கு செஞ்சு குடுத்துடலாம். செய்றேன்னு சொல்லிட்டு சிக்கன் செஞ்சுட்டேன் வீட்ல. ஸோ, அதனால இன்னைக்காச்சும் செஞ்சு குடுக்கலாம்னு நெனச்சேன், மறந்துட்டேன். நாளைக்கு செஞ்சிடலாம். சந்தோஷ் வீட்ல யாரெல்லாம் இருக்காங்க சந்தோஷ்? அம்மா, நீங்க, அப்பா அப்படியா? யாரெல்லாம் இருக்கீங்க? ராம் இருக்கியா ராம்? கேட்டுட்டே இருக்கேன் ஆள காணுமே. ப்ளீஸ் சார் பாய்ப்பா, டேக் கேர் தம்பி. அதான் எனக்கும் தெரியல. இந்த மாதிரிலாம் இருந்தா எப்படி அப்போ லைவுக்கு வர எப்படி வருவாங்க? நோட்டிஃபிகேஷன் போனா தானே வருவாங்க. ஏன் இப்படி பண்றாங்கன்னு தெரியல. நேத்து பிரியா கூட சொன்னாங்க முந்தா நேத்து வரும்போது. அக்கா நீங்க லைவ்ல வர்றது நோட்டிஃபிகேஷனே வரலக்கா அப்படின்னு சொல்லி. ஆ கரெக்ட்டு. அது ஏதோ பக்கா இருக்கும் போல இருக்கு. என்னன்னு தெரியல. வாங்க கார்த்தி தம்பி, சாப்பிட்டீங்களா? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் கார்த்தி. நீங்க எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு டே நல்லா போச்சா எல்லாருக்கும்? இன்னைக்கு ஏதாவது ஸ்டோரி சொல்லலான்னு இருக்கேன். எந்த ஸ்டோரி சொல்லட்டும் சொல்லுங்க. பிரபு ஒரு டைம் ஆயிடுது பிரபு, ஒன்றும் சொல்றது இல்லை. நான் சாப்பிட்டேன்ப்பா. நான் வந்து சப்பாத்தி சாப்பிட்டேன். அச்சச்சோ! ஏன் தம்பி? அவ்வளோ மோசமாகிற அளவுக்கு என்ன நடந்துச்சு? என்னத்தான் நடந்துச்சு? எனக்கு எப்பயுமே ஒரு மாதிரி தான் இருக்கும். சம்டைம் இரிட்டேட்டிங்கா இருந்தாலும் அத நான் ஞாபகம் வச்சுக்கிறது இல்ல கார்த்தி. தள்ளி விட்டுருவேன். நான் என் மைண்ட்ல எப்பவுமே ஒண்ணே ஒண்ணு தான் வச்சுக்குவேன். நம்ம எந்த அளவுக்கு அழுவுறோமோ அந்த அளவுக்கு சிரிப்போம். எந்த அளவுக்கு சிரிக்கிறோமோ அந்த அளவு அழுவோம். அழுகையும் சிரிப்பும் நம்ம வாழ்க்கையில மாறி மாறி தான் வரும். எப்படி இரவு பகலும் இரவும் நம்ம பிரிக்க முடியாதோ, அந்த மாரி அழுகையும் சிரிப்பையும் பிரிக்கவே முடியாது. ஸோ அதனால எது நடந்தாலுமே உடனே நெனச்சுக்குவேன். நான் சிரிச்சாலும் நான் நெனைப்பேன், அடுத்து ஏதோ ஒரு அழப் போறோம், ஏதோ ஒரு விஷயம் இருக்கு மைனஸ் அப்டின்ட்டு. அதே மாதிரி தான் நான் அழுதாலும் நெனச்சுக்குவேன். அடுத்து இத விட ரொம்ப நல்லா சிரிக்க போறேன். எனக்கு ரொம்ப புடிச்ச விஷயம் நடக்கும் அப்படின்னு. அந்த அழுகும்போதே நான் நெனச்சுக்குவேன். சொல்ற அளவுக்கு ஒண்ணும் இல்ல. ஆ இப்போ வந்து ஒரு 10:45க்கு வந்திருப்பேன் சந்தோஷ். நான் எதிர்பார்த்தேன். சரி நான் நெனச்சேன் ஒரு வேள வந்து ஏதோ வேலையா இருக்கீங்க போல இருக்கு. அதனால தான் வரல போல இருக்குன்னு நெனச்சேன். ஓ! இதுதான் தத்துவமா? இல்ல, இல்ல பிரபு. சீரியஸா சொல்றேன் பிரபு. நான் தத்துவத்துக்காகலாம் நான் இத உங்ககிட்ட ஷேர் பண்ணல. நான் நெஜமா சொல்றேன். நான் வந்து எப்படி ஃபீல் பண்றேனோ, அத உங்ககிட்ட சொல்றேன். அது மட்டும் இல்லாத இதுதான் ஃபேக்ட்டும் கூட. நீங்க நெறைய பேர கேட்டா சொல்லுவாங்க, "நான் நேத்து அழுதேன், இன்னைக்கு நான் சிரிக்கிறேன்னு" சொல்லுவாங்க. எத்தன பேர் அத நம்புறாங்கன்றத பொறுத்து தான் இருக்கு.